அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி விஜய் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரேணுகாவை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. விஜய்க்கு இதுல விருப்பம் இல்லதான், ஆனா மல்லி சரி நம்மள கம்பல் பண்றாங்களே, ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகாவை அந்த சித்தர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மனோகரும் போறாரு. மனோகரோட எண்ணம் என்னன்னா, இந்த சித்தர்கிட்ட இவளை நம்ம சரி பண்ணும் போதே இவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் தெரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில ரேணுகாவை அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே இவர் யாரு, எனக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரேணுகா பாத்தீங்கன்னா மனோகர் கிட்ட கேக்குறாங்க. மனோகர் அப்படியா, இவர் மொட்டை அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது ரேணுகா அவர் கையில கத்தி இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல மனோகர் என்ன சொல்றாருன்னா, அவர் கையில வேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சே உனக்கு மொட்டை அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு மனோகர். இது எல்லாமே ரேணுகாவுக்கு நல்லாவே புரியுது. ஏதாவது ஒரு விதத்துல மனோகரை பழி வாங்கணும் அப்படின்றதுதான் இப்ப ரேணுகாவோட எண்ணம். சோ அதே மாதிரி சித்தர்கிட்ட ரேணுகா உட்கார வச்சு அந்த மந்திரம் எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வேலை எடுத்து மனோகரை குத்துறதுக்காக போறாங்க. சோ அந்த வேப்பிலையெல்லாம் வாங்கி மனோகருக்கு மந்திரத்தை போடுறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அதாவது ரேணுகாவுக்கு பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா ரேணுகா இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் மனோகருக்கு மட்டும்தான் நல்லாவே தெரியும். ஸோ விஜய் மல்லி ரெண்டு பேரும் கூடவே இருக்காங்க. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கல. ரேணுகா மனநிலை இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையே கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.